சாரதா, நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன போட்டு அடி அடி அடிச்சு அந்த தடிப்பயலுக்கு என்னால எந்த உதவி செய்ய முடியாது. ஆமா, ஆள் பாக்குறதா அப்படி இருக்காரு, ரொம்ப நல்லவரு. அவன் எப்படி இருந்தா எனக்கு என்னமா? அதுக்காக என் பிள்ளை எப்படி அப்படி அடிக்கிறது? அம்மா, உங்க காலில் வேணும்னாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, அதெல்லாம் எதுக்குமா? சோமு, எல்லாத்தையும் மறந்துட்டு பாவம் அந்த பொண்ணு. அதுக்கு உன்னால ஏதாவது உதவி செய்ய முடியுமானா இது கொடுப்பா. இனிமேலுமா போமா, போய் போல போ போ போ. நான் தான் கெண்டு சொன்னேன். என்ன நம்பி வந்து நடுத்தர்களை நிக்க போறேன். இந்த பொம்பளைகளை இப்படித்தான். என்ன ஆம்பளைங்க முதலாளி மறுபடியும் எனக்கு வேலை கொடுக்க போறாரு. தன எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்ல போறாரு. நீ என்ன பண்ண போற? கொடுத்துட்டு போன வீட்டு தலையில போடுறது. போய் சேரணும். ஆமா, போய் சேரணும். என்ன பண்றது? என்ன சாப்பிடுறது? நீ எப்படா வந்த? நான் வரேன். தண்ணி உட்கார்ந்து இருக்கிறியா? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ டிஎட்டே பாட ஆரம்பிச்சடா. லெட்டரை தடுத்து நிறுத்த தானே மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு வந்த. அது நேத்த கதை. இன்னைக்கு இந்த லெட்டர் முதலாளி கைக்கு போய் சேரணும். ஏன் இருக்குன்னு காரணம் கேட்க கூடாது. அப்புறம் சொல்றேன். இப்போ உன்னால முடியுமா? முடியாது. அவ்வளவுதானே? சாரதா, அந்த லெட்டர் எடுங்க. நானும் உதவி கூறவா? வேண்டாம், என் கூட வரதுக்கு செல்லா இருக்கிற. செல்லா என்னடா அது? செல்லா ஏன் ஆளு நீ சிரிக்கிற? போதாதா? லெட்டர் கொண்டு போய் சேர்க்கிறேன். போ தம்பி. மேனேஜர் எங்க? வயசானவையா, என் உடம்புல வாய் வருகையா, நான் செத்து போடுவேன். கத்தாதையா இல்லையா? கைய துணி பொழிகிற மாதிரி புரியாது. எப்படி எல்லாம் கத்தாம இருக்க முடியும்? அப்ப உண்மையை சொல்லு. உனக்கு ஏன் இந்த பால் பவுடர் டின்? இது பால் பவுடர் டின்னா? இது என்ன பழி வாங்க வந்த டின்னு. அந்த படுவாவி பையன் என்னைக்கு என் வீட்டுல காலடி வச்சாரோ அன்னையில இருந்து நான் போராடமெல்லாம் அடி வாங்குறேன் சார். அன்னைக்கு கொண்ட போய் என் பொண்ண போலீஸ்ல நிறுத்தினாரு. இன்னைக்கு இங்க கொண்டாந்து என்ன நிறுத்தி விட்டா சார்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அந்த பிரபு பையன் தான் கொடுத்தான். பிரபுவா? யார் அந்த பிரபு? அந்த பால் பவுடர் கம்பெனி மேனேஜர். யோ, டூப் அடிக்காத, உத வாங்குவேன். அந்த படுவாவி பையன் தாங்க இதை கொடுத்தான். விற்க சொல்லி கொடுத்தாரா? இல்ல, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக கொடுத்தாங்க. நான் தான் அதை வித்து பணமாக்கிக்கலாம்னு இருக்கேன். அடக்கியா? ஹனி, நீ எதுக்காக இங்க வந்த? நான் ஒரு இங்க இருக்கிறது போதாதா? நினைச்சிருங்கப்பா, உங்க ஜாமீன்ல எடுக்கணுங்கிற ஆர்வத்துல நான் இங்க வந்தேன். நீ வந்துதான் என்ன ஜாமீன்ல எடுக்கிறமா? ஜாமீன்ல வெளியே வரணும்னு ஆசைப்பட்டா கோடி ரூபாய் சொந்த ஜாமீன் கொடுத்து என்னால வெளியே வர முடியும். அதை நான் விரும்புறேன்மா, விரும்புறேன். அப்பா, ஏன்பா அப்படி சொல்ற? நம்ம கம்பெனி பால் பவுடரை சாப்பிட்டு நூற்றுக்கணக்கான குழந்தைங்க இறந்திருக்குமா? அதுக்கு காரணம் யாரா இருந்தாலும் பொறுப்பு என்னுடையதாம்மா. மதிப்பா வாழ்ந்து ஜெயிலுக்கு போறது கேவலம். அப்படியே போயிட்டாலும் கேஸ் முடியறதுக்குள்ள ஜாமீன்ல வெளியே வர்றது அதை விட மகா கேவலம். அதுல குற்றவாளியை கண்டுபிடிக்கிறவங்க தண்டனை நான் தான் அனுபவிக்கணும். குற்றவாளி வேற யாருப்பா? நல்லவன் நாணயமானவன் காலம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த பிரபுதாப்பா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். நீ மறுபடியும் தப்பு பண்ண. பிரபு உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுமா. போமா, பேசாம போமா. அவர் நல்லவர்னா இந்த நிலைமையில ஏப்பா அவர் உங்களை வந்து பார்க்கல? அவன் நிலைமை எப்படியோ எனக்கு தெரியுமா. அவன் எங்க இருந்தாலும் என்ன வந்து பார்க்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருப்பான். நான் உடனே முதலாளியை பார்க்கணும். என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் என்னால யூகிக்கவே முடியல. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் முதலாளியை சந்திச்சு பேசிட்டு வந்துடுறேன். பிரபு, முதலாளியை பார்க்க போறியா? ஆமாடா. அதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை பாரு. வாணி பேபி ஃபுட் கம்பெனி மூடப்பட்டது. அதன் உரிமையாளர் சிவசிதம்பரம் பிள்ளை கைது. சென்னை பிரிவு நிர்வாகி பிரபு மீது சந்தேகம். பிரபு தலைவரை சந்துரு. ஆமாடா, ஏற்கனவே காளேஸ்வரம் இதுல கண்ணாடி வேற காணாங்கிற கதையா? நீ மாட்டு கடிதத்தை தேடுறதுக்காக ஊரை விட்டு வந்துட்ட. ஆபீஸ்ல ஆளை காணோம், எங்க ஓடி போயிட்டாலும் எல்லாரும் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சந்துரு, விஷயம் முத்துறதுக்கு முன்ன போலீஸ்ல போய் சொல்லிட்டா? போய் சொல்லணுமா? போன் பண்ணா பத்தாதா? முத்துறதே போலீஸ் தானே. சாரதா, பேப்பர்ல வந்திருக்கிறது பாதி, மீட்டிங் நான் சொல்றேன் கேளு. இவன் பாட்டு ஊரை விட்டு வந்துட்டான். இவன் பொறுப்புல உடவுல இருந்த பால் போடுற டின் எல்லாத்தையும் யாரோ கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். என்ன அத நீதான் செய்திருக்கணும்னு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. எல்லா டின்னிலையும் விஷத்தை கலந்து ஒரே நாள்ல பரவலா தமிழ்நாடு பூராவும் ஆளை வச்சு வித்து சொல்றது நீதான். என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் சொல்லலாமா? மக்கள் குரல் அது அப்படித்தான் இருக்கும். போலீஸுக்கு கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட். அதுக்கு என்ன ஆதாரம்? நீ குற்றவாளி இல்லைங்கிறதுக்கு என்ன? அப்ப எப்படித்தான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது? பிரபு, எனக்கு ஒரு ஆள் மேல் சந்தேகம். யார் மேல்? யார் மேல்? உங்க கம்பெனிக்கு எதிரா
வேணி பேபி ஃபுட் கம்பெனின்னு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எங்க மாமா தான் மேனேஜர். அவன் தான் எங்க அப்பா கிட்ட உங்க கம்பெனி மூட போறாங்கன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தா. நீ சொல்றது உண்மையா இருந்தா நிச்சயமா உங்க மாமன் ஏமாந்துருவான். எப்படி? யாருகிட்டயுமே இல்லாத ஒரு ஃபார்முலா எங்க கம்பெனில இருக்கு. அதை வச்சுதான் நாங்க சிறந்த பால் பவுடர் தயார். குழந்தைங்க சாப்பிடுற பால் பவுடர்ல விஷத்தையே கலக்கிறவனுக்கு ஃபார்முலா புத்தகத்தை திருடுறதா கஷ்டம். ஐயோ, முதலாளி வேற லாக்கப்ல இருக்காரு. இப்ப நான் என்ன செய்வேன்? மிஸ்டர் மாங்காட், இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடே அப்பா, அன்னைக்கு அந்த சிவசிதம்பரம் என்ன அலட்டிக்கிட்டான் தெரியுமா? நான் நடந்துகிட்டது சரியில்லைன்னு சொன்னான். இன்னைக்கு அவன் நடத்த சரியில்லைன்னு ஊரே சொல்லும்படியா செஞ்சுட்டீங்களே. மிஸ்டர், பால் பவுடரை சிறப்பா தயாரிக்கிறது ஒரு ஃபார்முலா அந்த கம்பெனியில இருக்கு. அது எங்க இருக்கு, அது எப்படி எடுக்கணுங்கிறது உங்க மகன் மூர்த்திக்கு தான் தெரியும். வாங்க மிஸ்டர் பிரபு, உங்களை இப்படி தனியா சந்திக்கணும்னு நானா நினைச்சிட்டேன். நீங்களா? நானும் உங்களை உங்க இடத்திலேயே சந்திக்கிறதுக்காக தான் 2 நாளா துடிச்சுட்டே இருந்தேன். உன் துடுப்பெல்லாம் இங்க காட்டாது. அந்த ஃபார்முலா பெட்டி எங்க வச்சிருக்கிறேன்னு மரியாதையா சொல்லிடு. சொல்லலன்னா என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் இல்லைன்னா அநியாயமா ஒரு உயிரை எடுத்து அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிடுவேன். கரெக்ட்யா. அன்புக்கு நான் ஒரு நாய், அதிகாரத்துக்கு மிருகமாயிடுவேன். ஜாக்கிரதை. உன் கதை யாரா கேட்டாங்க? இந்த ஃபார்முலா இங்க இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன்னு தெரியும். அப்புறம் மேற்கொண்டு கேட்டுக்கிட்டு இப்ப என்ன செய்ய போறேன்? கொண்டு போய் அறையில தள்ளி பூட்டுங்க. இங்கே காவல் இருக்கணும். எத்தனை நாள் ஆனாலும் பிரபுவுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. ஜாக்கிரதை. பதறாம நடந்தது விவரமா சொல்லு. ராத்திரி 2 மணி இருக்குங்க. மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர் பிரபு 5-6 ஆட்களோட வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு எங்க கம்பெனில இருந்து ஒரு பெட்டியை திருடிக்கிட்டு ஓடிட்டாருங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. முதல்ல அந்த வாட்ச்மேன் கொஞ்சம் கூப்பிடுங்க. எதுக்கா சார்? இவரு பிரபுவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற பத்திங்களா? அவர் வந்து நடக்காத சொல்ல, கண்ணால கண்டதான் சொல்றாரு. அவனுக்கு ஏன் சார் கண்ணு? அவனுக்கு ஏன் கண்ணு? அவன் குருடன் சார். ஹி இஸ் பிளைண்ட். ஐ டெல் யூ ஹி இஸ் டோட்டலி பிளைண்ட். எங்க முன்னாலே ஒரு சாட்சி இப்ப கேவலமா பேசுறது நல்லா இல்லீங்க. அப்புறம் நான் சீரியஸா நடந்துட்டா வருத்தப்படாதீங்க. ஐ அம் சாரி இன்ஸ்பெக்டர், ஐ அம் சாரி. ஏய் வாட்ச்மேன், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்டா. கம்பெனில சஸ்பெண்ட் பண்ணிட்ட போ. உங்க கம்பெனி சஸ்பெண்ட் ஆயிருக்கு, அத மறந்துடாதீங்க. தெரியும். தேங்க் யூ. டேய், நீங்க எல்லாம் எதை வேணும்னா பேசுங்கடா. எதை வேணும்னாலும் பேசுங்க. பிரபு பத்தி என்ன வேணும்னாலும் பேசுங்கடா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா பேசுங்கடா. எதை வேணும்னாலும் பேசி சொல்லுங்கடா. அவ்வளவுதான். கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. டேய் டேய், கொஞ்சம் தண்ணிடா குடிக்க. டேய் கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. டேய் டேய் முதலாளி துரோகமா? இந்த விஷயம் நாகராஜனுக்கு தெரிஞ்சது நம்மளை கொண்டு விடுவோம். ஜாக்கிரதை.
என்னமா அது? பிரபுவுக்கு ஒரு ஆபத்தும் வராது. மணி 10 போகுது, இன்னும் பல்ல விளக்குறேன்னா எப்படி? பைப்ல தண்ணி நின்னுடுமா? இந்த பாரு, சட்டு புட்டு பல்ல விளக்கிட்டு ஏதாவது டிஃபன் சாப்பிடு. என்ன சந்திர தொந்தரவு பண்ற? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீயே போய் சாப்பிடு. நீ சாப்பிடாம நான் சாப்பிடுறேன், அதுக்கு வேற ஆளப்பாரு. போய் ஏய் என்ன சத்தம்? ஹலோ, யார் பேசுறது? சொல்லவா? என்னது? அவங்களுக்கு நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல் தெரிஞ்சு போச்சா? இப்ப வரேன். தெரிஞ்சு போச்சு. நான் மீட் பண்ணி கூட்டி வரேன், இங்கே இரு.